என்ன பிள்ளை உமா இங்கே நின்று அந்த புடவையே வெறிக்கி வெறிக்கி பார்த்துட்டு இருக்க? இல்லை, இந்த புடவை கலர் நல்லா இருக்குல்ல, நான் அதை எடுத்துக்கிட்டுமா? பைத்தியமாடி நீ, பைத்தியம் கிறுக்கா நீ. ஏன்லாம் அப்படி சொல்ற? பின் என்ன கிறுக்கி, எப்போ பார்த்தாலும் இந்த மஞ்சள் கலரு, ரோஸ் கலரு, ப்ளூ கலரு தான் மாட்டிக்கிட்டு இருக்க. இப்போ பச்சைக்கு மாற போறியா? ஆமா சின்ன, இப்பதான் கரெக்டா பேசியிருக்க. என்ன நாலு முடி எனக்கும் நேரம் வராமையா போயிடும். சரி வாங்க, இங்கேயே மாசம் மாசம் நிக்காம வாங்க, டக்குன்னு போய் எடுப்போம். லக்ஸு, வேணிக்கா அங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. சூப்பர் சூப்பர் மர்மவளே, இருப்புல நானும் போட்டு வந்துடுறேன். நானும் ஹே, இது எப்படி இருக்கு? உமா கலக்கிறப்போ இவனுக்கு பாரு எப்படி எடுத்துருக்காங்கன்னு. நாமளும் போய் நல்லா வித்தியாசமா ஒண்ணு போட்டு வரணும். எல்லாரும் இங்க பாருங்க, நான் எப்படி இருக்கேன்? தெருப்பொறிக்கு மாதிரி இருக்க. ரொம்ப பண்ணாதீங்கடி. சரி நாலு முடி, சும்மா தான் விளாண்டோம், நல்லா இருக்கு உனக்கு. அப்படியே சின்ன நல்லா இருக்கா? நீ எது சொன்னாலும் நம்பிடுவேன் நாலு முடி. ஓவரா தான் பண்ணுவாளுங்க. இதுதான் உங்ககிட்ட போறதே இல்லை. சும்மா 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 சொன்ன நாலு முடி, நிஜமா நல்லா இருக்கு. சும்மா சும்மா இப்ப நிஜமா தான் சொல்றேன். சரில சின்ன, அடுத்து போட்டு காட்டுங்க. இது எப்படி இருக்கு? என் மருமகளுக்கு தான் ஏத்த மாதிரியே இருக்கு. எங்க ரெண்டு பேரையும் பாருங்க, எப்படி இருக்கு? கக்கா போற மாதிரி இருக்கு. ஏன்ப்பா அப்படி சொல்ற? அங்க பாரு, என் மாமியா கலை வேற சிரிக்குது. பின்ன என்ன, புடவை கட்டினா ஒழுங்கா நிக்கணும். அதை விட்டு அதனை சைடா உட்காந்துட்டு போஸ் கொடுத்துட்டு இருக்கா, அதான் அப்படி சொன்னேன். என் மனசுல இருக்கிறதெல்லாம் அவ நல்லா கேட்டு விடுறா. நல்லா இருக்கு அத்தை. புடவை வாங்கிறதுக்கு காசு என்கிட்ட தான் இருக்கு. பாத்து பல்லு கொட்டிட போகுது. சிரிக்கிறீங்களே ரொம்ப. என்ன நீ தரலினா அதில் புடவை வாங்க முடியாதா? சரி 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 விடுங்க விடுங்க, எல்லாம் சண்டையை விட்டுருங்க. உமாவா நம்ம போய் அடுத்தது மாத்திட்டு வரலாம். இப்போ எப்படி இருக்கோம் நாங்க? மருமகளே, உனக்கு அருமையா இருக்கு, இதையே எடுத்துக்கோ. என்ன அத்தை, நீங்களும் ஒன்றும் சொல்ல மாட்டீங்களா? நல்லா இருக்குமா உனக்கு? நல்லா இருக்கு. ஏன் அத்தை, அதை வாயை கொஞ்சம் ஒழுங்கா வச்சுட்டு தான் சொல்றது. நல்லா இருக்குமா? போதுமா? இப்போ நல்லா தான் வச்சுட்டு இருக்கா வாய. லக்ஷ்மி, எனக்கு நல்லா இருக்கா? எதையும் எடுத்துக்கிட்டுமா? எடுத்து போடு போடு, பார்த்துக்கலாம். நல்லா தான் இருக்கு. நாங்களே தான் போட்டுட்டு இருக்கோம், நீங்களாம் எதுவுமே போட்டு காட்ட மாட்டீங்க. சரி இப்போ நான் எடுத்து தரதை நீங்க போட்டு வரீங்க. இரு லட்சுமி, இப்போ நாங்களே போய் எடுத்து போட்டு வரோம். சரி போங்க போங்க, சீக்கிரம் ஓடுங்க ஓடுங்க, போய் போட்டு வாங்க. சின்ன, எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பர். வேணிக்கா லக்ஸு ரெண்டு பேத்துமே சூப்பரா இருக்கு, இதையே எடுத்துருங்க. நிஜமாவா? நல்லா இருக்கா சின்ன? இதே எடுத்துக்கிட்டுமா? ஆமா வேணிக்கா, நல்லா இருக்கு, எடுத்துக்கோங்க. அப்ப சரி, நாங்கள் இதே எடுத்துக்கிறோம். என்ன அடுத்ததுல எதுவும் போடலையா? இதோட விட்டுட்டீங்க. போதும் சின்ன, போட்டு போட்டா யாரை அவுக்கிறது? நீங்க ரெண்டு பேரும் இப்படிதான் பண்றீங்க. எப்ப பார்த்தாலும் ஒன்று பார்க்குறீங்க, அதை போடுறீங்க, அதே ஓகேன்னு சொல்லிடுறீங்க. ஆமா பிரபா, போதும். அப்ப சரி, எங்க அத்தை? அத்தை வாங்க அத்தை, அடுத்தது உங்களுக்கு தான். அத்தை போய் சீக்கிரம் போட்டு வாங்க பார்க்கலாம், ரெண்டு பேரும் போங்க. மர்மங்களே, இது நல்லா இருக்கா? சின்னம்மா, எனக்கு இது நல்லா இருக்காடா. பாத்தியா சின்ன, என் மாமியா கிளவிக்கு ஸ்டைல. ஆமா உமா, என்ன அவன் மாமியா விட்டா ஒன்ன தாட்டிட மாட்டிருக்கு. அதனால தானே அதுக்கு ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி பிங்கினே பேர் வச்சிருக்கு. பொறுமையா பேச, காதல் விழுந்துற போது. அவன் மட்டும் சண்டைக்கு வந்தா நாமெல்லாம் காலி. ஆமா சின்ன, மூஞ்ச சிரிச்ச மாதிரியே வச்சு பேசுங்க. கொஞ்சம் மூஞ்சி மாற்றினாலும் சண்டைக்கு வந்துருவான். அதுவும் சரிதான். சரி நம்ம வாயை முடிக்கலாம். அத்தை நீங்க போய் வேற மாத்திட்டு வாங்க, இது செட் ஆகல. மர்மங்களே, இது ஏன் தான் இப்படி பண்றீங்க? இதெல்லாம் நல்லாவே இல்லை. அங்க பாருங்க, இந்த பிங்கி ஒன்று எடுத்தா நச்சுன்னு எடுத்து அதே அதுதான் வேணும்னு போட்டுட்டு இருக்கு. மர்மங்களே, இங்க கிட்ட வாயேன். ஏன் த என்னாச்சு? அந்த பிங்கி போட்டிருக்கால, அந்த புடவை நான் தான் மர்மங்களே எடுத்தேன். எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். உடனே அவ எனக்கு தான் பிடிச்சிருக்கு, கொடு பங்கச்சு அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டா. அது கேட்டுச்சுன்னா நீங்க கொடுத்துருவீங்களா அத்தை? சரி மர்மங்களே, எப்படியாச்சும் அது வாங்கிக்கூடா. சரி இருங்க இருங்க. உமா அங்க பாத்தியா, அவங்க மாமியாருக்கு அந்த கலர் செட்டே ஆகல தானே, நல்லாவே இல்லை தானே? ஏன் அப்படி சொல்ற? நல்லா தானே இருக்க மாதிரி இருக்கு. இவ ஒருத்தி புரிஞ்சுக்கவே மாட்டான். லக்ஸு நீங்க சொல்லுங்க லக்ஸு, நல்லா இல்லை தானே? ஆமா 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 சின்ன பொண்ணு, நல்லாவே இல்லை. அந்த கலர் அவங்களுக்கு எடுப்பாவே இல்லை தானே? ஆமா, எடுப்பாவே இல்லை. என்ன வேணி சொல்லு, நல்லா தானே? ஆமா பிங்கி பெரியமா, அவங்களுக்கு அது செட்டே ஆகல. ஆமா, அவங்க சொல்றது கரெக்ட் தான் அத்தை. பிங்கி அத்தை, அதெல்லாம் அவங்களுக்கு செட்டே ஆகல. நாள் முடி நிஜமாலுமே நல்லாவே இல்லையா? என்ன நல்லா தானே இருக்கு. லூசுக்கு இருக்கி உமா,
அது சின்ன பொண்ணோட மாமியாருக்கு வேணும் போல, அதான் சின்ன பொண்ணு எல்லாரும் இப்படி பேசுறாங்க. உனக்கு புரியலையா? ஓ, இப்பதான் புரியுது. பொடி லூசு கிறுக்கி, உனக்கு புரியுது, இப்பதான் புரியுது கிரியுதுன்ட்டு பா. ஆமாம்ல, எங்க மாமியாருக்கு செட்டே ஆகல. அத்தை, அது நல்லாவே இல்லை அத்தை, வேற மாத்துங்க. என்ன ஆளாளுக்கு இப்படி சொல்றீங்க? நிஜமா நல்லா இல்லையா? சரி நான் வேற போட்டுக்கிறேன். சரி இந்த பங்கஜ், நீ தானே கேட்ட, இதை நீயே வச்சுக்கோ. இப்பதான் சூப்பரா இருக்கு ரெண்டு பேத்துக்கும். சூப்பர். சரி சரி, ரெண்டு பேரும் போங்க, போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. நம்ம போய் பசங்க எல்லாம் பார்த்துட்டு அப்படியே கூட்டிட்டு போகலாம். பாருங்க, மத்தியானத்துக்கு மேல ஆயிடுச்சு. மிஷன் சக்சஸ். ஏண்டி லூசு கிறுக்கி, நான் சைக்கியா சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? இவங்கெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல லூசு. பிள, எனக்கு டக்குன்னு புரியல பிள. விடுச்சுங்க, இவளுக்கு என்னைக்கு புரிஞ்சிருக்கு? நாலு முடி வேலையை ஆரம்பிச்சிட்டியா? சரி விடுங்க விடுங்க, எப்படியோ மாற்றி விட்டுட்டோம்ல, விடுங்க. அவங்க வந்துட போகிறாங்க, வாங்க நம்மளாம் போகலாம். ஆமாம், அந்த பிங்கி கலைக்கு தெரிஞ்சிச்சு, நம்ம செத்தோம், வாங்க போகலாம்.